தொடர்பு கொண்டு ஒரு 24 மணித்தியாலம் ஆகலை. ரெண்டையும் நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், காலநிலை சீர்கேட்டால் ஒரு மாவட்டம் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழர் பகுதியில், அதாவது வடக்கு மாகாணத்தில் மன்னார் பகுதியில் மடு பிரதேசம் அதிகமான பாதிப்பை எதிர்கொண்டிருந்தது. வெள்ளம் திடீர்னு வந்தது நாங்களும் ஒன்று செய்யல. இந்த பாதிப்புகள் நடந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 7வது நாள். நான் ஒன்று எடுக்கிற போட்ட இதான் இந்த உடுப்பு, மற்ற இன்னொரு பழைய சோட்டி வெளியே கிடந்து எடுத்துட்டு அப்படியே ரயிலுடன் வந்து அந்த தண்ணிக்கு பெரிய அழிவு. மடு பிரதேச செயலரோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த குடும்பத்துக்கு தான் தேவை, 250 குடும்பத்துக்கு கூட தான் தேவை இருக்குது. இது இன்னுமே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா ஐயா கிராமேந்து வந்தாங்களுக்கு என்னோட முழுக்க எல்லாம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ அதுக்காக தான் இவையில நான் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணினேன். இப்போ அவர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது, தங்களுக்கு நுழம்பு நெட் தேவை, நுழம்பு திரி தேவை, தலகாணி தேவை, பெட்ஷீட் தேவை, பாய் தேவை, அங்கர்மா தேவை, நெப்கின்ஸ் உள்ளிட்ட ஒரு சில பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டை முன் வச்சிருந்தார். மன்னார் மாவட்டம் தான் வட மாகாணத்திலே மிகுந்த பாதிப்புள்ள மாவட்டம். அதில் மடு பிரதேச செயலாளர் பிரிவு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் உங்களுடைய பகுதியார்கள். உங்களோட அனுபவ காலத்திலேயே இப்படி ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் தேக்கம் அணையில் உயர்ந்த கட்டை இந்த முறை தான் கட்டப்படும். இந்த வீடுகளை பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே எழும்பி போயிட்டாங்க. ஆனால் இனி இவங்க இப்போ வீட்டை வந்து இனி இவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும் தானே. இதை துப்புரவாக்கி அதை கழுவி அதெல்லாம் சீர்படுத்தி வந்து இனி திருப்பி புதுசாக சட்டிப்பானையெல்லாம் வாங்கணும். எல்லா சாமானுமே முதல்ல இருந்து வாங்கணும். இப்போ எலக்ட்ரானிக் சாமான்கள் எதுவுமே வேலை செய்யாது. 74 வயசில் இப்போ இந்த முறை வந்த மாதிரி இப்படி ஒரு வெள்ள பிறகு இதுகளை கண்டுருக்கீங்களா? இதுக்கு முதல் நாங்கள் சின்ன வயசில் 57ஆம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்தோம். இது அதே மாதிரி தான் இந்த வெள்ளம். இது பெருத்த வெள்ளம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகு. இதுதான் அந்த பெருத்த நாங்கள் கண்டது. இது அழிவை கொடுத்துட்டு ஆடு மாடு பொருள் கண்டம் எல்லாம் மெத்தையில இருந்து எவ்வளோ சிறுக சிறுக சமைச்சு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இதில் உள்ள எந்த சாமானுமே திருப்பி அடுத்த தரம் பயன்படுத்த இல்லாத நிலைமை. பழைய கால பெட்ரோல் மிக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்கன்னு. ஆனால் இப்போ கவர்மெண்டால இன்னும் உங்களுக்கு அந்த இது தெரியல, சாப்பாட்டுக்குரிய காசு. இப்பயும் ஒரு RDS அதுக்குள்ளால தான் செய்யணும். பேமெண்ட் தருவாங்க போல. என்ன கறி? கிழங்கு, குழம்பு, கத்தரிக்காயும் பருப்பும் கிட்டத்தட்ட 600 பேருக்கு சமைக்கிறாங்க. 600 பேருக்குன்னா எத்தனை? 20 கிலோ அரிசி போடுவீங்களா? உங்களுக்கு இதுக்குள்ள குடிக்கிறது தண்ணி இல்லையா? பெருசா இது நான் பக்கத்து வீட்டு சரியான ஒரு பாதிப்பு தான். குடிக்கிறது தண்ணியும் இல்லை, கரண்டும் இல்லை, விறகும் இல்லை. சம்மணங்களுக்கு அழிஞ்சது மாடு ஆடும் கோழி தான். நாங்கள் வர்ற வழியெல்லாம் நிறைய மாடு. நான் நினைக்கிறேன் தொடர்பு கொண்டு ஒரு 24 மணித்தியாலம் ஆகலை. 24 மணித்தியாலம் தான் தாண்டி இருக்குது. ஆனால் அதுக்கிடையில் தொடர்பு கொண்டோன்னு அவர்கள் இதை முயற்சி, அதுவும் அவர்கள் எங்களோட கதைச்சதை விட எங்களுடைய ரிக்வெஸ்ட் கூட எங்களுக்கு ஏராளமான தேவை இருக்குது. ஆனால் நான் உங்களுடைய கிராமத்தை தெரிவு செய்து நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அப்போ அதில் அந்த பொருட்களை விரைவாக ஒழுங்கு செய்து எங்களுடைய கோரிக்கைக்கு உடனடியாக செவிமடுத்து இதை செய்ததுக்காக நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னாரில் உள்ள மடு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 2ஆம் கட்ட பகுதி. இந்த இடத்துல அருவியாடுற தாக்கத்தினால இந்த பகுதி முழுவதுமே வெள்ளம் வந்து வீடுகளெல்லாம் முகட்டளவுக்கு மூழ்கி இருந்த ஒரு இடம்தான். அந்த இடத்துலேருந்து மக்கள் இப்போ இந்த பாடசாலையில் வந்து குடிபுகுந்து இந்த இடத்துல இப்போ 5 நாளாக தங்கி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 குடும்பங்கள். எல்லாருக்கும் ஒரு செட் கொடுக்கும். ஒரு பாய், ஒரு பெட்ஷீட், எல்லாமே இருக்கு. நாங்கள் நேற்று காய்ச்சது இல்லை. சாப்பாட்டை தான் தந்து பசியை போக்க முடிஞ்சதே தவிர மறுபடி வேறு ஒன்றும் இதுவரைக்கும் செய்ய முடியலை. அப்போ நான் பலர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தராக வந்து சிறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தர் வர்றதெல்லாம் நாங்கள் என்னடா இந்த உங்களோட பகுதியில் இருக்கிறார்கள்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டார்கள். மற்றாக்கள் பாதிக்கலைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட பிள்ளைகள் என்னடா உங்களோட எல்லா பொருட்களையும் விட்டு என்னடா நீங்களே கணவர் எதிர்பார்க்கலை இப்படி வருமானு சொல்லி என்ன வரலாற்றில் கண்டது. ஆனபடியால் தான் நான் இவையிட்ட விசேடமாக நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நான் என்னென்றால் இந்த பொருட்கள் தேவை என்னென்ன அவையில் திரும்பி வீட்டை போகிறேன்றால் கட்டாயம் அடிப்படையாக தேவையான ஒரு விஷயம்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தேன் நான். அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இதை வழங்குறதுக்கு முன் வந்தவன். இப்போ நாங்கள் மற்ற பொருட்கள் போல் இப்போ நீங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இதை கொண்டே வேறு ஒரு கிராமத்துக்கு கொடுக்குறது எனக்கு கடைசி வரைக்கும் அதில் விருப்பம் இல்லை. அதில் பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நான் அந்த 224 குடும்பம் நீங்கள் அங்கேருந்து வந்திருந்த நீங்கள் அவ்வளோ பேருக்கும் மற்றது டெக்னிக்கல் காலேஜில் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்குறதுக்கு தான் செட் பண்ணாது. அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனித்தனியாக தான் அந்த வீடுகளை துப்புரவு செய்கிறதுக்கு, கிணறுகளை சுத்தம் செய்கிறதுக்காக ஒரு குடும்பத்துக்கு 25,000 ரூபா வீதம் கொடுக்குறதுக்குரிய அந்த வேலையில் தான் நாங்கள் இப்போ முழுமையாக நிற்கிறோம். எங்களால் 3 நாளைக்கு தான் சமைத்த உணவு கொடுக்க முடியும் பிரதேச செயலாளர்கிட்ட அனுமதியோடு. அதை நாங்கள் செய்தாங்க.
அதுக்கு பிறகு இன்னும் சமைத்த உணவு கொடுக்கணுமென்றால் இன்னொரு 4 நாளுக்கு நாங்கள் அரசாங்க அதிபர்கிட்ட அனுமதியோடு கொடுக்க முடியும். அப்போ அந்த அனுமதியையும் அரசாங்க அதிபர்கிட்ட எடுத்து நாங்கள் சமைத்த உணவை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தந்தோன்றது நாங்கள். அப்போ நாங்கள் 2வது அரசாங்க அதிபர்கிட்ட அனுமதி எடுத்த 4வது நாள் இன்றையோட நிறைவு வருது. அப்போ இதுக்கு பிறகு இப்போ உங்களுடைய ஐடியா என்ன? நீங்கள் இங்கே தொடர்ந்து இப்போ இன்னும் உங்களுக்கு எவ்வளோ அவகாசம் வேணும் உங்களோட அபிப்பிராயங்களை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற வகையில் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை கொண்டு வருது. உங்களோட பிரச்சனை சமையல் சாப்பாடு கட்டாயம் தேவை. இப்போ சாமான் இங்கே உள்ளாக்கள் ஒருத்தட்டையும் சாமான் இருக்காது, காசுகளும் இல்லை, அதான் உண்மை. ஆனால் அப்போ இன்றைக்கு போனாலும் நாளைக்கு இப்படியே போனாலும் போனோன்னா அங்கே பிள்ளைகளை வச்சோடனே பசியில் யாரும் இருக்காது. எல்லாரும் சமைக்க தானே சாப்பிட வேணும் தானே. அதுக்குரிய ஏற்பாடுகளை முதல் செய்யும். இந்த உதவி முற்று முழுதாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிரதான காரணம் டிஎஸ் தான். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்றத கிட்டத்தட்ட அவர்கிட்ட மீட்டிங்கை எல்லாம் இடையில நிப்பாட்டி போட்டு கூட கோல் எடுத்து கதைச்சு தானே லிஸ்ட் கையால் ரெடி பண்ணி எங்களுக்கு அனுப்பி இந்த சாமான் வேணுமென்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் உங்களுக்குரிய இந்த உதவி பொருள் 250 குடும்பத்துக்கான உதவி திட்டம். 250 குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா பெறுமதியான பொருட்கள் இந்த இடத்துல இருக்குது. இதில் குடும்பம் குறைவாக இருக்கிறீங்க, நாங்கள் மிச்சத்தையும் உங்களோட அங்கே உள்ள கிராமத்துக்கு டிஎஸ் சொன்ன மாதிரி கொண்டே கொடுப்போம். உங்களுக்கு வந்து கொலன்ல இருந்து சுரேஷ் அண்ணான்றவர் 2 லட்சம் காசு அனுப்பியிருக்கிறாரு. லண்டன்ல இருந்து அண்ணா, அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் 729, அவர் வந்து 3 லட்சம். மற்றது லண்டன்ல இருந்து மாய திரவியம் பிரதீபன் அண்ணா வந்து 1 லட்சம். அமெரிக்கால இருந்து குமரன் அண்ணா 15,000 ரூபா. மற்றது ஜெயம் ரேடர்ஸ், இது வந்து நாங்கள் கட்டாயமாக இந்த இடத்துலையே சொல்லி ஆகணும். சொன்ன உடனே வந்து எங்களுக்கு ஆங்கர் பட்டி கிட்டத்தட்ட 252 ஆங்கர் பட்டி வாங்கி அப்படியே பட்டியாக கொண்டு வந்து அவங்களோட புது வாகனத்திலே வீட்டை இறக்கிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் நேற்று தான் புதுசாக வாகனம் எடுத்திருந்தாங்கச்சு, முதல் உங்களோட நல்ல தேவைக்கு ஓடி இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆங்கர் 1200 ரூபா, லொட்டா எடுக்கிறாண்டா குறைஞ்சது ஒரு 1150 ரூபா போடுவாங்க. அவருக்கு அங்கருக்கு மட்டும் 2,89,800 ரூபா காசு முடிஞ்சிருந்தது. அதை தாராள மனமாக நாங்கள் கேட்டோம்ன்றதுக்காக யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. மற்றது கனடாலேருந்து லெஸ்லி சிவராஜசிங்கம், அவர் வந்து 25,000 ரூபா காசு தந்திருக்கிறாங்க. அது வந்து சங்கமம் தமிழ் கிறிஸ்டியன் ரேடியோண்டு அவங்க வச்சு இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. டோட்டலாக ஆங்கர் காசை சேர்க்காம உங்களுக்காக நாங்கள் சேகரித்த தொகை வந்து 6,40,000 ரூபா ஆங்கர் காசை சேர்க்காம. அதுக்கு பிறகு பாய் வந்து நாங்கள் 3 முறையில் பாய் வாங்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், சீரற்ற கால்நிலையால் பெட்ஷீட் எடுக்க இயலாது, பாய் எடுக்க இயலாது, நுழம்பு நெட் எடுக்க இயலாது, கடைகள் எல்லாமே இல்லை, நிறைய இடங்களில் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இல்லை, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ டபுள் பாய் வந்து 2 இடத்துல பிரித்து எடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல 75 பாயும் ஒரு இடத்துல 25 பாயும் மட்டும் எடுத்துருந்தாங்க. உங்களை எல்லாருக்குமே என் கையில் பில் இருக்குது. நான் யாரையுமே குறை சொல்லலை, டிஎஸ்ஏ கையில் நான் பில்லும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நின்று நீங்கள் பில்லெல்லாம் செக் பண்ணலாம், பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. சரியாக வடிவம் அதெல்லாம் செய்துட்டு தான் போகணும். அப்போ பாய்க்கு மட்டும் டபுள் பாய் வந்து 590 ரூபா படி 75 பாய் ஒரு இடத்துல, மற்ற இடத்துல 650 ரூபா படி 25 பாய். ஒரு பாய் வந்து டிசிடியில் வாங்கியிருந்தோம். மற்ற டபுள் பாய் வந்து நாங்கள் உங்களுக்கு நெட் வாங்கின அதே கடையில் தான் வாங்கியிருந்தோம். அப்போ ஒருக்கா வந்து 590 ரூபா படி பாய் வாங்கினது 44,250. மற்ற இடத்துல 25 பாய் வந்து 650 ரூபா படி 16,250. அதுக்குரிய பில்லெல்லாம் இதில் இருக்குது. மற்றது ஸ்மால் பாய் எடுத்திருந்தாங்க. ஏன்னா பாய் இல்லைன்றபடியாக மிச்சம் 150 ஸ்மால் பாயாக எடுத்திருந்தாங்க. 390 ரூபா படி 58,500 ரூபா முடிஞ்சிச்சு. அதுக்கு நுழம்பு நெட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்காக தேடி தெரிஞ்சது நெட் ஃபுல்லாகவே தேடி தெரிஞ்சது ரெயின் கோடை வாங்கி கொடுக்கணுமெண்டு. ஆனால் ரெயின் கோடை ஒரு 5-10 தான் இருக்குது, ஃபுல்லாகவே எடுக்கல அது டோட்டலாக. அப்போ எங்களுக்கு கடைசியாக கிடைச்சது இது மட்டும்தான். அப்போ முதல் ஒரு கடையில் 1,200, அப்புறம் 1,100, கடைசியாக நாங்கள் கதைச்சி 950 ரூபாய்க்கு 250 இது எடுத்திருந்தாங்க. 2,37,500 ரூபா. மற்றது பெட்ஷீட் எடுத்திருந்தாங்க. பெட்ஷீட்டும் அதே மாதிரி தான் 950 ரூபாய்க்கு 250 பெட்ஷீட் எடுத்தோம். இந்த பெட்ஷீட் நல்ல பெட்ஷீட் உண்டு. இதை விட ரேட் குறைவாகவும் சொன்னவங்க 580, 750 அப்படியெல்லாம் சொன்னவங்க. இது துணி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு, குளிர் டைமில் உங்களுக்கு பயன்படும்ன்றதுக்காக இந்த பெட்ஷீட்டை வாங்கியிருக்கு. மற்றது எங்களுக்கு வீட்டை கொண்டு வந்து அவங்க டெலிவரி பண்ணதுக்கு 1,500 ரூபா எடுத்தவங்க. மற்றது எங்களுக்கு அங்கேருந்து இந்த வாரத்துக்கு நாங்கள் ட்ராவலிங்குக்கு 20,000 ரூபா போட்டோம். டோட்டலாக எங்களுக்கு சேர்த்தது 6,40,000 ரூபா. நாங்கள் முடித்தது 6,40,500 ரூபா முடிச்சிருக்கிறோம். இவ்வளத்தையும் உங்களுக்காக, நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்றதுக்காக எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் உடனடியாக உங்களோட கையில் போய் சேரணுமன்றதுக்காக எங்களுக்கு நேற்று எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இன்றைக்கு இந்த இடத்துக்கு அனுப்பிட்டாங்க.
புலம்பெயர்ந்த உறவுகள் மட்டுமில்லை, எங்களோட தாயகத்தில் இருக்கிற எங்களோட சக உறவுகளும் உங்களை இந்த இடத்துல பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சந்தோஷமா எல்லாருக்கும்? என்னப்பா சொல்றீங்க? என்ன சைஸ் இந்த சைஸ் ஆனால் சில இடங்களில் முகோடு மட்டும் போய் சில இடங்கள் முகோடு மட்டும். இந்த நிதி உதவியினை உள்ளூர் வெளியூர் உறவுகள் இதுக்கான நிதி உதவியை வழங்கியிருக்கிறார்கள். இது வந்து டோட்டல் பில் இதில் ஃபுல்லாக இருக்குது. இந்த பில்லை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிறோம். பில்லை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை கடமை எங்களுக்கு பில் அப்படியே தரோடும். இருந்தால் அந்த ஆக்கள் இருக்குது இங்கே. சரியா? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய எங்களோட உடைமைகளை எல்லாம் இழந்து எங்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களை தந்து எங்களுக்கு உதவி செஞ்சமைக்கு எல்லா உறவுகளுக்கும் நன்றி. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் நன்றி, இங்கே இருக்கிற உறவுகளுக்கும் நன்றி. எங்கள் ஊரில் புற்று முழுதாக ஊர் ஃபுல்லாக வெள்ளத்தில் அடிபட்டு எல்லாம் சேதமாகினது. ஆடுகள் மாடுகள் கோழிகள் எல்லா உரிச்சிதங்கள் ஏற்பட்டது. கோயிலிருந்து வீடுகள் எல்லாம் பகுதி அளவில் எல்லாம் இடிபாடுபட்டது. நான் இந்த 2ஆம் கட்ட ஸ்கூலில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று வரையும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். வெளிநாட்டு சொந்தங்கள் உள்நாட்டு சொந்தங்கள் செய்த அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு தேவையான பொருட்கள் தந்து உதவி செய்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய நன்றி. வெளிநாட்டில் இருக்கிறவங்க உதவி செய்கிறார்கள் எல்லாருக்குமே கோடி கோடி நன்றிகள். 2ஆம் கட்டையில் இருக்கிற சனங்கள் 3-4 கேம்புகளில் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பன்னவெட்டுவான் டெக்னிக்கல் காலேஜ். இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட 36லேருந்து 40 குடும்பங்கள் இந்த பகுதியிலையும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த சனத்தை மற்ற கேம்புக்கு இந்த சாமானை வாங்குறதுக்காக வரவே இயலாதானேன்றதுக்காக நாங்களே அந்த இடத்துக்கு வந்து இந்த சாமானை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். உரிய ஆக்களை கொடுத்துட்டு அது 250 தாண்டி ஆக்கள் இருந்தால் ஏதாவது என்ன கூட இருக்குதுண்டா. இப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற ஆக்களை கொடுக்குறோன்னு அப்போ அவைக்கும் கொடுத்து 250 தாண்டினா பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்ற ஆக்கள்கிட்ட அதை லிஸ்ட்டை எடுத்து போட்டு நாங்கள் ஒழுங்கு செய்து ஆரம்பம்னு சொல்லுங்கள். 250க்குள்ளே வந்தால் சரி. இந்த 250 தாண்டு உண்மையாக நாங்கள் கேம்பில் வச்சு கொடுக்குறது தான் நாங்கள் பிளான் பண்ணது. இப்போ கேம்பில் வராத ஆக்கள் அங்கே இருக்காங்க. ஊருக்கு இப்போ அறிவிச்சோடைய அவங்க வருவாங்க. அவங்க உறவில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இருந்தாங்க. அப்போ 250 தாண்டினா வேற ஆக்களை நீங்கள் விளக்கத்தை சொல்லி நான் சொன்ன விளக்கம் தான் நாங்கள் ஒழுங்கு செய்தாரோன்னு சொல்லுங்கள். சரியா? அது சில நேரம் இவைக்கு முன்னுக்கு நடந்தால் இவையில் ஒழுங்கு செய்த வேணும் அல்லது நாங்கள் வேறொரு வழியில் அவைக்கு ஒழுங்கு செய்து கொடுக்கும். தச்சுமா 250 விட குறைஞ்சால் உடனடியாக நாங்கள் கதை பண்ண இல்லாமல் குறைஞ்சால் இவை விரும்பினா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் இவைக்கு முன்னே கொடுக்குற அவை ஃபோட்டோ எல்லாம் பண்ணிக்கிறோம். மற்றாக்களுக்கு சரியாக அவை கையெழுத்து வந்து ஐசி நம்பர்லாம் போட்டு மற்றாக்களுக்கு பண்ணுவோம். சரி தானே? கூடுதலாக வந்தால் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சரி ஓகே. நான் என்னதுக்காக எவ்வளோ சொல்லிட்டு போகிறேன்னா இப்போ சில நேரம் அங்கே ஃபோன் கவரேஜ் இருக்காது. போகிற இடத்துல மேலே 2 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸோட ஒரு மீட்டிங் இருக்குது. சரி நான் வரேன். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நிலைமை சரி தானே? கிணறுகள் எல்லாம் பயன்படுத்த எல்லாமே போயிட்டு ஆனால் தண்ணி கீழே போயிட்டு ஆனால் வெள்ள நீர் அந்த தண்ணி கலங்கி நிற்கிது. எல்லாமே இதாக போயிருக்கு. தண்ணியெல்லாம் கலங்கி போய் நிற்கிது. ஆனால் இது தண்ணி எடுக்கல. ஏன்னா இதில் நிற்கவே இல்லாத அப்படி ஒரு மனம் மணக்குது. இந்த மோட்டர்களை பேர் எல்லாமே பழையா போயிருக்கு. அங்கே வேறு அதில் அந்த ஈரமாக தெரிகிற இடம் மட்டும் தண்ணி வந்திருக்கு. அதாவது அந்த லிண்டர் மட்டத்துக்கு ஒரு தென்னை மரத்தில் அந்த காய்க்கிற அந்த மட்டத்துக்கு வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. எவ்வளவு தண்ணி! ஓ கடவுளே, இதுக்குள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியுதுன்னு. இன்றைக்கு இதுக்குள்ளேயும் வெள்ளம் ஃபுல்லாக நின்றதாம்மா. அட இங்கே வேறு அதில் ஐசியெல்லாம் ஒட்டுப்பட்டுருக்கு. அம்மா உங்களோட ஐசியா இது? அது ஒட்டுப்பட்டுருக்காட்டி அப்புறம் அங்கே விழுந்துடும். அது சோடா உண்டும் இந்த இதில் தாங்க 2 ரைட். இப்போ நாங்கள் எங்களோட நிவாரண பணி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் 3வது கேம்பில் நிற்கிறோம். 2ஆம் கட்ட மக்கள் வாழ்கிற 3வது அந்த இடம்பெயர்ந்து இருக்கிற கேம்ப் அடியில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் என்ன சொன்னால் 250 குடும்பத்துக்கு நாங்கள் இந்த நிவாரண பொருட்களை கொடுக்க வந்தாங்க. எங்களால் தனியாக அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாது. அந்த நேரத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நிற்கிற பொடியில் பார்ப்பீங்க. தாங்களும் மக்களுக்கு தங்களால் இந்த பொருட்களை கொடுக்க இல்லாட்டியும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த உதவியை செய்கிறதுக்கு தாங்கள் வாரம் வந்து தாங்களாக முன் வந்து இவங்க எல்லாருமே எங்களோட பயணித்து இந்த சாமான்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பொடியில் உதவி செய்வாங்க எங்களோட சிநேகிதங்கள். சரி, இப்போ உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது? பொடியில் வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. பொடியலுக்கு இன்னும் ஒரு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 3 மணி, விடிய 6 மணிக்கு வலிக்கிட்ட பயணம். எங்களை விட அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க தானே.
ஸோ இப்போ நாங்கள் சாப்பிடாட்டி ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் அவங்க நிறைய வேதனை தாண்டி ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பழைய இடங்களை மாதிரி உங்களுக்கு நாங்கள் சாப்பிடல தான் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் இவங்க வர்ற கஷ்டத்தை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. பரவாயில்ல, இன்னும் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். வெள்ளத்தால் இந்த காலநிலை சீர்கேட்டால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்றதை எங்களை முன்னுக்கு உதாரணம் காட்டி உங்களுக்கு இது கிடைக்கணும் செய்ய பண்ணது இவையில் தான். அண்ணாக்கள் 2 பேருக்குமே மிக்க நன்றி. என்ற இதுவரை நேரமும் நீங்களும் சாப்பிடாம எங்களோட இருந்து இந்த உதவியில் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் பிரித்து கொடுங்க, நாங்களும் போயிட்டு வரோம். இப்போ டைமும் ஆகுது, நாளே காலாகுது, நாங்கள் எங்களையும் போய் சேரோம். போயிட்டு வரோம், எல்லாருக்கும் பாய். போயிட்டு வரோம் எல்லாருக்கும்.